இது Huaweiயோட Matebook E, ஒரு 2-in-1 ஹைப்ரிட். அதாவது ஒரு விண்டோஸ் டேப்லெட், ஆனால் இந்த மாதிரி கீபோர்ட் கேஸ் யூஸ் பண்ணி லேப்டாப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ வர ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ், ஐபேட்ஸ் இது எல்லாத்துலேயுமே இன்னும் அதிகமான டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆக்சுவலான ஒரு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டேப்லெட்டே, விண்டோஸ் டேப்லெட்டே வாங்கினா என்ன அப்படின்னு யோசிக்கிறது கரெக்டாக. ஒரு விண்டோஸ் டேப்லெட் இந்த மாதிரி Matebook E மாதிரி விண்டோஸ் டேப்லெட்ஸ் வாங்குறதுல என்ன பாசிட்டிவ்ஸ், என்ன நெகட்டிவ்ஸ், அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். முதல்ல பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த டிஸ்பிளே, இந்த Matebook Eல ரொம்ப தரமான 12.6 இன்ச் OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 600 நெட் பீக் பிரைட்னஸ். நல்லா பிரைட்டான பேனல். இதை ஒரு சில வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரெசல்யூஷன் 2560x1600 பிக்சல், ஸோ 240 பிக்சல்ஸ் per inch பிக்சல் டென்சிட்டி. ஸோ நல்லா ஷார்ப்பாக டேப் அல்ட்ராஸ், ஐபேட் ப்ரோஸ் அதே லெவலில் இருக்குது. டெக்ஸ்ட் கிறிஸ்பாக இருக்குது. கலர்ஸும் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. 100% DCI-P3 கவரேஜ் இருக்குது. ஸோ ஃபோட்டோஷாப் மாதிரி ஏதாவது கலர் அக்யூரேசி தேவைப்படுற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணல இதில் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இங்கே செகண்ட் ஜென்ரேஷன் M-Pencil சப்போர்ட்டும் இருக்குது. லேட்டன்சி வெறும் 2 milliseconds தான். இப்போ ஏதாவது ஃபைனாக கட் பண்ணணும், ஸ்கெச் பண்ணணும், இல்லை நோட்ஸ் எடுக்கணும்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இப்படி டாப்பில் ப்ளேஸ் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகி சார்ஜ் ஆகும். இதில் 4096 லெவல்ஸ் ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி இருக்குது. ப்ளஸ் ஒரு சில டிப் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு எது பெஸ்ட்டாக செட் ஆகுங்கிறத பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. இனிஷியலாக எனக்கு பாம் ரிஜெக்ஷன் எப்படி இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன்னா பெசல்ஸ் ரொம்பவே தின்னாக கொடுத்துருக்காங்க. பட் Huawei நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கையை டிஸ்பிளேல வச்சு எழுதியில் கூட ஏதாவது நோட்ஸ் எடுக்கையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. பாம் ரிஜெக்ஷன் கரெக்டாக இருக்குது. பெசல்ஸ் பற்றி பேசையில் இங்கே ஃபார்ம் ஃபேக்டர் 90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. வெறும் 8 mm தான் திக்னஸ், ப்ளஸ் வெயிட்டும் 710 கிராம்ஸ் தான். சில ஹேண்டல் கான்சோல்ஸ் கூட இதோட ஹெவியாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் இதை கன்சிஸ்டண்ட்டாக கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு 700 கிராம் இன்னமும் அதிகம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணணும்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இல்லை. பில்ட் குவாலிட்டியும் இங்கே பாசிட்டிவ் தான். ஃப்ரண்ட்டில் பேக்கில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றி ஃபுல்லாக மெட்டல். இந்த மெட்டலும் லைட்டாக கர்வ் ஆகுது. ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல அந்த ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் இல்லை. இப்போ சைட்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனில் ரைட்டில் ஒரு USB Type-C போர்ட், இது Thunderbolt 4. ஸோ டிஸ்பிளே அவுட் இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணலாம், இல்லை eGPUக்கு கனெக்ட் பண்ணி ஆக்சுவல் AAA கேம்ஸ் விளையாட முடியும். டாப்பில் வால்யூம் கீஸ், இந்த பாயிண்டில் தான் பென்சில் சார்ஜ் ஆகும். லெஃப்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இது பவர் பட்டனுக்குள்ளே பில்ட்னாக இருக்குது. இது விண்டோஸ் ஹலோவோட ஒர்க் ஆகும், நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அது போக ஒரு 3.5 mm காம்போ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் போகோ பின்ஸ் அந்த கீபோர்ட் கேஸ் ஆட் ஆனுக்கு. இங்கே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நாச், கட் அவுட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது கேமராவுக்கு. டிஸ்பிளே அன்இன்டரப்டடாக இருக்குது. இங்கே ஒரு 8 MP செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக விண்டோஸ் லேப்டாப்ஸில் நம்மளுக்கு இருக்கிற பர்ஃபார்மன்ஸோட இதில் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அது பக்கத்தில் ஒரு ப்ரைவசி இண்டிகேட்டரும் இருக்குது. கேமரா ஆனாக இருக்கையில் இது லைட்டப் ஆகும். இந்த கேமராவால் ஃபுல் HD வீடியோ 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். நல்லா கிளியராக இருந்தது. இன்னொரு ஒரு அட்வான்டேஜ், இதில் உள்ள மைக்ரோஃபோன்ஸ், 4 மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெல், நீங்களே பாருங்களேன். ஒரு சாம்பிள் கட் பண்ணுவோம். இது Matebook Eல ரெக்கார்ட் பண்ண ஃப்ரண்ட் கேமரா ஃபுட்டேஜ் 1080p. ஆடியோவும் Matebook Eலேருந்து ரெக்கார்ட் ஆகிறது தான். ஆடியோ இன்புட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, 1080p 60 ரெக்கார்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு ஜூம் இன் இருக்குது. ஏன்னு எனக்கு தெரில. இது ஒன்றும் சாஃப்ட்வேர் இஷ்யூ இல்லை. சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி தான் ஜூம் இன் பண்ண முடியும், ஜூம் அவுட் பண்ண முடியல. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ். பின்னாடி 13 MP கேமரா இருக்குது. ஒரு விண்டோஸ் டிவைஸில் ரியர் கேமராங்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு சின்ன பாசிட்டிவ், பெர்ஃபார்மன்ஸ். ஏன் நான் சின்ன அப்படிங்கிறதுல ஸ்ட்ரெஸ் பண்ணேன்னா, லேட்டஸ்ட் 12 Gen இன்டெல் இங்கே கிடையாது, 11 Gen இன்டெல் தான். ஆனால் கோர் i3, i5, i7 3 ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஏன் யூனிட் ஒரு கோர் i5 1130 G7, அந்த கோர் i7 1160 G7னும் நான் வேறு ஒரு ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்ல CPUs. ரெகுலர் ஒர்க், அதாவது ப்ரௌசிங், ஸ்ப்ரெட் ஷீட்ஸ், கொஞ்சம் ஃபோட்டோஷாப், நோட்ஸ் ஏதாவது எடுக்கணும்னா, இல்லை ப்ரெசன்டேஷன்ஸ் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா இது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். கூலிங் சொல்யூஷனும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபேன் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Matebook E ஃபுல் லோடில் அந்த ஃபேன் ஃபுல்லாக ஸ்பின் ஆகிட்டு இருக்கையில் ஏருக்கு வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப நோட்டிசபிளாக இல்லை. இது ஒரு விண்டோஸ் மிஷின், லேப்டாப் இன்டர்னல்ஸோட. ஸோ அஃப்கோர்ஸ் ரொம்ப இன்டென்சிவான டாஸ்க்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஹீட் ஆக தான் செய்யும். பட் ஜென்ரலாக ஏதாவது ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணல, இந்த மாதிரி லேப்டாப் ஃபார்ம் ஃபேக்டரில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஹீட் நம்மளுக்கு டேரெக்டாக நம்மளை பாதிக்காது. பட் நான் கையில் பிடிச்சி யூஸ் பண்ண பாயிண்ட்லலாம் அந்த யூஸ் கேசஸ் எல்லாத்துக்குமே எனக்கு அன்கம்ஃபர்டபுளான ஹீட் எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இங்கே குவாட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 50% வால்யூமில் கூட அந்த ஃபேன் நாய்ஸ் அது ஈஸியாக கவர் பண்ணிடுது. மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக அதில் ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். இப்போ நம்ம நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம். பின்னாடி உள்ள கிளாஸ் பேக் நல்லா தான் இருக்குது. அதையும் ஒரு பாசிட்டிவ்னு தான் நான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை. பட் அதே சமயத்தில் இதுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எக்கச்சக்கமாக பிக்கப் ஆகுது. க்ளீனாக இதை மெயின்டைன் பண்ணுறது கிட்டத்தட்ட முடியாதுன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு கேஸ் போட்டுக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, வெல்,
இந்த மாதிரி ஸ்லாட் ஆகுது, இந்த இடத்துல கனெக்ட் ஆகுதுங்கிறதுனால ஒரு கேஸ் போட்டிங்கன்னா இந்த கீபோர்டை இது கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ கேஸ் யூஸ் பண்ணுறது அவுட் ஆஃப் த கொஸ்டின். இங்கே தான் எனக்கு சாம்சங்கோட சொல்யூஷன் பெட்டராக பட்டுச்சு. இப்போ டேப்லெட் சைட் அல்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேக் பார்ட்டை கீபோர்ட்லேருந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ டேப்லெட்டாக யூஸ் பண்ணணுமா, கீபோர்டை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அந்த பின்னாடி அந்த ஸ்டாண்டும் கிடைக்குது, ப்ளஸ் ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனும் அந்த கேஸ்லேருந்து கிடைக்குது. லேப்டாப் ஃபார்ம் ஃபேக்டரில் யூஸ் பண்ணுங்கிற திருப்பி அந்த கீபோர்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிறதுலே பெரிய நெகட்டிவாக பார்ப்போம், இன்புட் அவுட்புட்க்கு பெருசாக எதுவுமே அவங்க இங்கே கொடுக்கல, டைப் சி போர்ட் தவிர. எஸ், இது ஒரு டேப்லெட் ஃபார்ம் ஃபேக்டர், நான் இல்லைன்னு சொல்ல. அதனால் ஏன் இதில் டைப்பே இல்லை, ஏன் HDMI இல்லை, ஈத்தர்நெட் இல்லைன்னா நான் கேட்க போகிறதில்ல. இன்ஃபேக்ட் இதில் ஈத்தர்நெட் தேவையே இல்லை. அவங்க நல்ல தரமான Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக 1.3 1.4 Gbps எனக்கு லேண்ட்லேயே கிடச்சிது. ஸோ கிகாபிட் ஈத்தர்நெட் இல்லைங்கிறது ஒரு நெகட்டிவ் கிடையாது. பட் மைக்ரோ SD கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா டைப் சி போர்ட் இருந்தால் கூட நான் இதை யூஸ் பண்ணல மோஸ்ட்டாக நிறைய நேரத்தில் சார்ஜ் பண்ணலாமா இல்லை ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் உள்ள ஸ்டோரேஜ் நம்ம ஸ்வாப் பண்ண முடியாதுங்கிறது ஓகே, புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எடுத்தவொன்னே 128 இல்லை 256 இல்லை 512 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு ஸ்டோரேஜாக இருக்க போகுது. ஆனால் ஸ்டோரேஜ் இப்படி லிமிட்டடாக இருக்கையில் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண தான் போகிறோம். விண்டோஸ் டேப்லெட்னு வரையில் கண்டிப்பாக அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் தேவை இருக்க தான் போகுது. ஆனால் சார்ஜ் பண்ணையில் அதை யூஸ் பண்ண முடியாதுங்கிறது ஒரு மேஜர் நெகட்டிவ். ஐ மீன் அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம், ஒரு டாங்கிலோ ஒரு டாக்கோ வாங்கி பண்ணலாம். பட் அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் ஒரு விண்டோஸ் டேப்லெட்னு நம்ம வாங்குகிறோன்னா கண்டிப்பாக கன்வீனியன்ஸ்க்காக தான் வாங்குகிறோம். அதுவே அடி வாங்குதுங்கிற கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ் தான். இப்போது பேட்டரி லைஃப் சூப்பராக இருந்துச்சுன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது. இது ஒரு Huawei பிரச்சனை இல்லை. ஜென்ரலாக விண்டோஸ்னு வரையிலேயே பேட்டரி லைஃப் ஒரு ஆண்ட்ராய்டு iPad OS அந்த லெவலுக்கு இருக்காது. இங்கே பேட்டரி லைஃப் நல்லா தான் இருந்துச்சு. பட் நல்லா இருக்குங்கிறது விண்டோஸ் சைட்லேருந்து நம்ம பார்க்கல 4லேருந்து 6 மணி நேரம் ஒரு மிக்ஸ்ட் யூசேஜில் கிடச்சதுன்னா அது நல்ல பேட்டரி லைஃப் விண்டோஸ்க்கு. இப்போ இதே இது ஒரு ஐபேடோ இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு டேப்லெட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 4லேருந்து 6 மணி நேரம் தான் கிடைக்குது அப்படின்னா மொக்க பேட்டரி வேலைக்கே ஆகாது, கண்டிப்பாக வாங்கக்கூடாதுங்கிற லெவலில் தான் இருக்கும். பட் விண்டோஸில் இது ஆக்சுவலாக அக்செப்டபிள் பேட்டரி லைஃப். ஸோ திருப்பியும் 2வது டைப் சி போர்ட் கொடுத்துருந்தா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது. அடுத்த இஷ்யூவும் திருப்பி மேட்புக்கோட மேஜர் இஷ்யூன்னு கிடையாது, ஜென்ரலான இஷ்யூ தான் இந்த கீபோர்ட் கேஸ் ஃபார்ம் ஃபேக்டர். இப்போ லேப்டாப்னு வரையில் உங்களுக்கு பாட்டம் ஹெவியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் டிவைஸ்னு வரையில் டாப் தான் ஹெவியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு நார்மலாக மடியில் வச்சு யூஸ் பண்ணுறதுலாம் இதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. கீபோர்ட் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸான கீஸ், 1.3 mm ட்ராவலோட பேக்லைட் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஓவரால் கீபோர்டு ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இந்த மேட்புக் ஈயோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இது 2700 dirhamலேருந்து ஸ்டார்ட் ஆகுது UAEயில். இப்போ கன்வெர்டட் ப்ரைஸஸ் ஸ்க்ரீனில் இருக்கும். ப்ரைஸிங் ரீசனபிளாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே மேஜரான கேள்வி உங்களுக்கு ஒரு விண்டோஸ் ஹைப்ரிட் தேவையாங்கிறது தான். அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாருக்கும் விண்டோஸ் ஹைப்ரிட் தேவையில்லை. ஏன்னா அவங்க ஒர்க் லோட் ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னா அப்போது ஒரு ஆண்ட்ராய்டு டேப்லெட்டோ இல்லை ஒரு ஐபேடோ வாங்குறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு போர்ட்டபிலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும், பேட்டரி லைஃப் இன்னும் இம்ப்ரூவ்டாக இருக்கும். பட் ஒர்க் லோட் ஹெவியாக இருந்துச்சுன்னா, நிறைய வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறீங்க இல்லை கேம்ஸ் நிறைய விளையாட போகிறீங்கன்னா, அப்போ இதில் உள்ள பவரும் சரி, அந்த லிமிட்டட் ஸ்டோரேஜ், லிமிட்டட் இன்புட் அவுட்புட், ஐ மீன் ஒரு ப்ராப்பரான லேப்டாப் வாங்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ உங்கள் ஒர்க் லோட் எக்ஸாக்டாக மொபைல் ஓஎஸ்லேருந்து கிடைக்கிறதோட கொஞ்சம் அதிகம். பட் அதே சமயத்தில் எனக்கு இந்த போர்ட்டபிலிட்டி வேணும், ஒரு ஃபுல் லேப்டாப் வேணாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோகிராஃபிக்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு ஹைப்ரிட் டிவைஸ் வாங்குறது உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். அப்படி இருக்கையில் நீங்கள் ஒரு ஹைப்ரிட் டிவைஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மேட்புக் ஈ ஒரு நல்ல ஆப்ஷனாக எனக்கு தெரியுது. ஸோ எனிவேஸ், இதுதான் மேட்புக் ஈயோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இதுதான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ராடக்ட்டை பற்றி, ஜென்ரலாக விண்டோஸ் டேப்லெட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப்பில் தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.